வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம கேரட் ரவா கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் இங்கே 200 கிராம் கேரட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது தோல் சீகிட்டு நம்ம கிரேட்டரில் வச்சு நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் கிரேட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரியான மீடியம் சைஸ் கிரேட்டரில் வச்சு தான் நான் கிரேட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா இன்னொரு பவுலில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. நான் சின்ன சைஸ் ரவை தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நீங்கள் 1 கப் தயிர் எடுக்கிறதுக்கு பதிலாக 1/2 கப் தயிர் கூடவே 1/2 கப் பால் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். ரவையெல்லாம் நல்லா ஊறி வரட்டும். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே கிரேட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் 3/4 கப் சுகரை நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அது இப்போ சேர்த்துடலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இது பேக் பண்ணுறதுக்காக நான் இங்கே அலுமினியம் கேக் டின் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு பட்டர் ஷீட் போட்டு அது மேலே நான் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை உள்ளே ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா இது 2-3 தடவை நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு அலுமினியம் பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அது ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரை உள்ளே வச்சிடலாம். இப்போ இது மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 45லேருந்து 50 நிமிஷம் இது வேக வச்சுக்கலாம். இப்போ கரெக்டாக 50 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இதில் இந்த மாதிரியான ஒரு குச்சி வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இது நல்லா க்ளீனாக வந்திருக்கு. இப்போ நாம் இதை வெளியே எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா நாம் இதை டிமோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ இது கட் பண்ணியாச்சு. நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.